என்பதை தமிழில் எப்படி சொல்லலாம்? இன்றைய மொழி அறிவும் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. இப்போ கேட்ஜெட் என்கிற சொல் வெகு பிரபலமான ஒரு சொல், நீங்க கேள்விப்பட்டிருக்க கூடும். இந்த கேட்ஜெட் என்பதை கிஸ்மோ என்று கூட அழைப்பார்கள். இந்த கேட்ஜெட் என்பது என்ன அடிப்படையில், அதை பற்றி முதல்ல தெரிந்து கொள்வோம். இந்த கேட்ஜெட் என்பது ஒரு தொழில்நுட்ப கருவி என்று கூட சொல்லலாம். அதைவிட இன்னும் அழகாக விளக்க வேண்டும் என்றால், இந்த கருவி என்பது ஒரு மின்சாதன பொருளாக கூட இருக்கலாம், அல்லது இயந்திரமயமாக இயங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில படைக்கப்பட்டிருக்க வேண்டும், கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கேட்ஜெட் என்பதற்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஐபாட் என்பது ஒரு கேட்ஜெட், பாட்டு கேட்கக்கூடிய ஒரு கருவி. அதே போல செல்பேசி ஒரு கேட்ஜெட், அதே போல தொலைக்காட்சி அதுவும் ஒரு கேட்ஜெட் தான். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கேட்ஜெட் என்பதை தமிழில் எவ்வாறு சொல்லுவது, எவ்வாறு மொழிபெயர்ப்பது? பொறிவி அப்படின்னு அறிஞர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அது என்ன பொறிவி? பொறி கருவி என்று கூட இதை சொல்லலாம். இதை நவீனப்படுத்த வேண்டும், அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக, சுருக்கமாக இருக்க வேண்டும், மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பொறிவி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. எப்படி படம் பிடிக்கும் கருவியை படவி என்று அழைக்கிறார்களோ, அதே போல இந்த கேட்ஜெட் என்பதை தமிழில் பொறிவி அப்படின்னு ரொம்ப அழகா, வித்தியாசமா, நவீனமா பெயர் சூட்டியிருக்காங்க அறிஞர்கள். இதையே நாம பயன்படுத்த தொடங்கலாம். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில் மற்றும் ஒரு புதிய சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.